போதும். தண்ணி 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 தண்ணி. ஒரே வாய்டா, ஒரே வாய்டா. போதும். வேண்டாம், ஒரே வாய்டா, ஒரே வாய்டா. கண்ணுல மூக்குல செல்லும், ஒரே வாய்டா. போதும் போதும். தண்ணி தண்ணி தண்ணி. அப்பா வாங்கப்பா. வாங்க மாமா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கும். அம்மா வரலையா? வரலம்மா. உள்ள வாங்க மாமா. வாங்கப்பா. அம்மா எப்படி இருக்காங்கப்பா? நல்லா இருக்காம்மா. அண்ணா அண்ணி எல்லாரும் நல்லா இருக்காங்க. உட்காருங்க மாமா. தேங்க்யூ. என்னம்மா கையில அடிக்கடி பட்டிருக்க? இல்லையே. பின்ன மாப்பிள்ள உனக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு? அதுவா, கைக்கு மருதாணி வச்சேன். கல்யாணத்துக்கு தான் ஒண்ணும் பண்ணல. நாளைக்கு பொங்கல் இல்ல, அதான் உனக்கும் மாப்பிளைக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ட்ரெஸ் நீங்களும் அம்மாவும் சேர்ந்து தானே எடுத்தீங்க? உங்க அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியுமாம்மா? உன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் தான் அவளுக்கு தெரியாம வந்திருக்கேன். எங்களுக்கு இது வேண்டாம்ப்பா. ஏம்மா? நீங்களும் அம்மாவும் என்னைக்கு சேர்ந்து வாங்கி தரீங்களோ அன்னைக்கு நாங்க வாங்கிக்கிறோம்ப்பா. அதுக்கும் இதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? என்ன கம்பல் பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ். உன்னை மாத்த முடியுமா? என்னப்பா சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாம்மா. இப்பதாம்மா வர வழியில சாப்பிட்டு வந்தேன். அதெல்லாம் முடியாது. முதல் தடவையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும். சரிம்மா, உன் இஷ்டம். கை நீட்டு நீட்டு. 5 நிமிஷம்ப்பா. சரிம்மா, வந்துடுறேன். ஐய, வீட்டுல கோதுமை மைதா எதுவுமே இல்ல, இதா இருக்கு. நீ பாட்டுக்கு ரொம்ப வீம்பா அப்பா சாப்பிட கூப்பிட்ட. காலைல சுட்ட இட்டு தான் இருக்குது, என்ன பண்ண போற? யோசிப்போம். அப்பா, உப்புமா தான் இருக்கு, சாப்பிடுறீங்களா? ஏதோ இருக்கிறத கூடமா சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க, பக்கத்து கடையில போயிட்டு 2 வடை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? என்னங்க, வீட்டுல சக்கரை சுத்தமா இல்ல, கொஞ்சம் சர்க்கரையும் வாங்கிட்டு வந்துருங்க. சரி. உப்புமா ரொம்ப நல்லா இருக்குமா? என்னப்பா பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, சின்ன வயசுல இருந்து நீ கிச்சன் பக்கமே போனதில்ல, இன்னைக்கு இவ்வளவு அழகா சமைக்க ஆரம்பிச்சிட்ட. உப்புமா ரொம்ப சூப்பரா இருக்குமா. ரவா உப்புமா மாதிரி இல்லையே, இது ஒரு டைப்பா இருக்க. ரவா உப்புமா இல்லப்பா, இட்லி உப்புமா. இட்லி உப்புமாவா? ஆமாப்பா, அவசரத்துக்கு வீட்டுல எதுவுமே இல்ல, காலையில வச்ச இட்லி தான் இருந்தது, அதை உதுத்து தழிச்சு உப்புமா பண்ணிட்டேன். வர வர நீ ரொம்ப தான் இம்ப்ரூவ் ஆயிட்டமா. ஆனா வடை கடையில தான்ப்பா வாங்கினது. சாப்பிட்ட உடனே தெரிஞ்சுக்கிட்டேன், கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. ஐயோ, நான் எடுத்துக்கிறேன். வேண்டாமா, நானே எடுத்துக்கிறேன். போடுங்கப்பா, வாங்க. போதுமா? என்ன, உங்க மாட்டுக்கார மாப்பிளைய பாத்துட்டு வந்தாச்சா? பாத்துட்டு வந்தாச்சு. எப்படி இருக்கா உங்க ஆசை பொண்ணு? உன் பொண்ணு குடும்பம் நடத்துற அழக பாக்கணுமே. என்ன அழகா வீட்டு வேலை செய்யறா, என்ன அழகா சமைக்கிறா. ஒண்ணு இல்ல, இட்லியை உதுத்து போட்டு தாளிச்சு ஒரு உப்புமா பண்ணிருந்தா பாரு. ஆடாடாடாடா, இது வரைக்கும் அப்படி ஒரு உப்புமாவை என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்ல. சூப்பரோ சூப்பர். கன்றாவி கன்றாவி, அந்த வீட்டுக்கு போனதும் இல்லாம அங்க சாப்பிட்டு வேற தொலைச்சிங்களா? நான் சாப்பிட்டதும் இல்லாம உனக்கும் பார்சல் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது அம்மா கிட்ட கொடுங்கன்னு உன் பொண்ணு ஆசையா கொடுத்து அனுப்பிச்சா. சேச்சே, இது மனுஷன் சாப்பிடுவாளா? உனக்கு வேண்டாமா? ரொம்ப நல்லதா போச்சு, நானே சாப்பிட்டுக்கிறேன். தினமும் சப்பாத்திங்கிற பேர்ல ஒரு வரட்டியை போடுவே,
அதுல இருந்து இன்னைக்கு தப்பிச்சுக்கலாம். பெருமாள் கோயில்ல உண்டை கட்டி வாங்கி தின்ன பரம்பரை தானே உங்க பரம்பரை. உங்க புத்தி உங்களை விட்டு எங்க போகும்? என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு பழிக்க போச்சு. ஆனா ஒண்ணு, சின்ராஸ் மேல இருக்கிற கோபத்தை அவன் தங்கச்சி மேல நீ காட்டுற. ஆனா அவன் உன் பொண்ணை எப்படி நடத்துறான் தெரியுமா? ஒரு மகாராணி நடத்துற மாதிரி தாங்குன்னு தாங்குறான். கெட்டாலும் மேன்மக்கள் தான். போதும் போதும், உங்க பொண்ணு புராணமும் உங்க மாட்டுக்கார மாப்பிள புராணமும். போய் படுங்க போங்க. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேனே. என்ன? அந்த வீட்டுல ஆம்பளை தான் புருஷனா இருக்கான், பொம்பளை தான் பொண்டாட்டியா இருக்கா. குடி. உண்டை கட்டி வாங்கி தின்னாலும் அதை பகிரங்கமா வாங்கி தின்ன பரம்பரை எங்க பரம்பரை. மரவள்ளி கிழங்க திருடி தின்னுட்டு ஊரை விட்டு ஓடி வந்த பரம்பரை தானே உங்க பரம்பரை. நிரூபிச்சுட்டே. உப்புமா நல்லா இருக்கா?